ஹாய் மம்மி, இனி பப்பி கிச்சனில் என்ன சமையல்? சொல்கிறேன், இது ஒரு சூப்பரான வெனஸ்டே தான். இன்னைக்கு ரொம்ப தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மணி 2:45 ஆகுது. பாப்பா இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கா. ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே பசியில் தான் இருக்குதுங்க, வெளியில் போயிட்டு வந்ததுங்க. வாங்க சட்டுன்னு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மொட்டை சாம்பார் அல்லது கிள்ளி போட்ட சொன்ன டைலாக்கே சொல்கிறேன்னா கிள்ளி போட்ட சாம்பார். நிறைய கிள்ளி போட்ட மிளகா சாம்பார். இதுக்கு என்னது அப்படின்னா அம்மாவை கட்டிடுது. வீட்டில் ஒரு காய்கறியுமே இல்லாத போது வெறும் வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு சாம்பார் போடுவோம். அப்புறம் நிறைய மிளகாவை கிள்ளி போட்டுருவோம். அது கிள்ளி போட்ட சாம்பார். நம்ம ஒரு பொம்பளையில் அந்த காலத்தில் இருந்து எப்படிலாம் ரிசர்ச் பண்ணி பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மொட்டை சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், அந்த மாதிரி. அதனால் வீட்டில் வேலை செய்கிறவங்கள ரொம்ப அசிங்கமாக நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பெப்பர் சிக்கன், நல்லா சூப்பராக இந்த சிக்கன் வச்சுருக்கேன். இது ஒரு எங்கள் வீட்டில் பாப்பா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால ஒரு 4 நாளாக இருமிட்டு இருக்கா. அதனால் இது வந்து பெப்பர் சிக்கன் தான். நல்லா பெப்பர், எல்லா மசாலாவையும் பெப்பரையும் நானே கையால் இடித்து தட்டி போட்டு செஞ்சது. ஃபுல் கோழி வாங்கி வெட்டினேன். அதனால எனக்கு கையில் வேறு இன்றைக்கி வெட்டிட்டு. ஸோ இன்றைக்கி இதுதான் பப்பி கிச்சனில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் வாங்கிட்டு வந்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. இன்னைக்கு குக்கும்பர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள வந்து எனக்குள்ள நல்லா சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு விடிஞ்சதே இன்னைக்கு 1:30 மணிக்கு தான். இருந்தாலும் 2:30 மணிக்குள்ள சாப்பாடு ஆகிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கு பப்பி கிச்சனில் ஸ்பெஷல். சாப்பிடலாமா?